அப்போ இந்த விவகாரம் உடனடியாக தீர்வுக்கு வராது. இதில் எங்களை மீறி நடவடிக்கை எடுத்துட்டாங்க போயிட்டாங்கன்ட்டு கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி இவர்களை 25 பேரை நீக்கினா, இப்போ எஸ்பி வேல்மணி டீம்கிட்ட ஒரு 32 எம்எல்ஏ வந்துட்டாங்க. பார்ட்டி ஸ்பிளிட் ஆகிடுச்சு. அவைத்தலைவரை வைத்து பொதுக்குழு கூட்ட சொல்லி பொதுச் செயலாளர் கேட்குறாங்க. பொதுச் செயலாளர் கேட்கலன்னா பொதுக்குழு கூட்டத்துடைய அதிகாரம் அவைத்தலைவர் தான் இருக்குது. இது ஒருவேளை பொதுக்குழு கூட்டினாங்கன்னா பொதுக்குழு கூட்டுறது முன்னாடி செயற்குழு கூட்டுவாங்க. அதில் யாருக்கு பெரும்பான்மை இருக்குதுன்னு தெரியும். அதில் இந்த முடிவு கரெக்டு தப்புன்ற ஒரு விவாதம் போகும். ஓகே, அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டும் பொழுது பொதுக்குழுவில் அதிகமான பொதுக்குழு யார் வச்சுருக்காங்க, ஆதரிக்கிறாங்க. பொதுக்குழு கூட்டுறதுன்னா சும்மா கூட்ட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி நீக்கணும்னு சோஃபாவில் பணத்தை அனுப்புறதுங்கிறது அந்த படத்தில் ஒரு காட்சி. அதை திருமாவளவனுக்கு போட்டாங்க. அந்த மாதிரி மட்டமாக பண்ணுவாங்க இல்லை, உண்மையில சொல்கிறேன். பணம் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்கன்னு வாதத்துக்கு வச்சாலும் தமிழன் பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பார் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பெரும்பான்மை காமிச்சிருக்காரு. 108க்கு ஜெயிச்சு 118க்கு கஷ்டப்பட்டு ஆனால் இப்போ 144 வந்திருக்காரு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது விஜய் ஜெயிப்பார்னு யாருமே நினைக்கல. தேர்தல் முடிவு வரைக்குமே எல்லோருடைய கணிப்பும் பொய்த்து போனது. பொதுமக்கள் விஜய்க்கு பெருவாரின் ஆதரவு கொடுத்துட்டாங்க. 2 திராவிட கட்சிகளையும் சேர்த்தால் கூட வராத எண்ணிக்கையை கொடுத்துட்டாங்க. இவங்க 106, 108. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு எண்ணிக்கையை கொடுத்த அதே மக்கள் விஜய்க்கு தனி பெரும்பான்மையும் கொடுக்கல. அது அவருக்கு உண்மையிலே ஒரு வகையில் லாபம்தான். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 125 வந்திருந்தாருன்னா அவர் என்ன இருப்பார்னா, எனக்கு என்னென்ன ஆட்சி அமைச்சிட்டு அவர் வாட்டில் போயிட்டுருப்பார். அந்த 108ன்னு வரும்போது தான் பெரும்பான்மைக்கு பலரிடம் போய் பேசுகிறது, இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய அனுபவம். அப்புறம் இந்த அரசியல் கட்சிகள், இந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற நாடகம், வெளியில் பேசுறது, பின்னாடி குலையிறது, இது எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சிருப்பார். ப்ளஸ் ஆளுநர்னா என்ன, ஆளுநர் பதவினா என்ன, ஏன்னா ஆளுநர் பதவி தேவையற்றதுன்னு அவர் சொன்னார்ல. ஆமாம், அதெல்லாம் என்னன்றதை அவர் தெரிஞ்சிருப்பார். அதற்கு பிறகு அவருக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு முன்னாடி திமுக அதிமுக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, ஆட்சி அமைக்கலான்னு. அதில் டெல்லியிலேருந்து ராகுல் காந்தி பேசி டி ராஜாவும் எம்ஏ பேபியும் இடதுசாரிகள் தாவேகாவை ஆதரிக்கணும்னு சொன்னால் முடிவு தலைகீழ போயிடுச்சு. அதற்கு பிறகு தான் இவருக்கான ஆதரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிச்சது. அந்த பக்கம் அதிமுக உள்ள நுழையுதுன்னு இங்கே வேக வேகமாக திமுக ஆதரவு கட்சிகள்லாம் உள்ள ஆரம்பித்தாங்க. இவர்கள் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஒரு நையாண்டி பேச்சு, நக்கல் பேச்சு, அவர் இன்னும் ஆர்எஸ்எஸ் குழந்தை தான், நாங்கள் திமுக கூட்டணி தான், இருந்தும் அவரை ஆதரிக்கிறோம் அப்படி இப்படின்னு உருட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக அதிமுக ஆதரவு உறுதி, இவர்கள் தேவை கூட இல்லை அப்படின்றதுலாம் இப்போ மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் காப்பாற்றணும்னு முதல்வர் உட்பட போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, அந்த என்ன படம் அபூர்வ சகோதரில் ஜனகராஜ் கால் தடி விழுந்துருவார் தெரியுமா? ஆமாம். விழுந்தோன்னா தெய்வமே என்னன்னா, இல்லை வேறு ஆங்கிளில் பார்க்குறேன்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. நீ தேவையில்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வடிவேல் ரூம் கேட்டப்போ ரூம்லாம் கிடையாது, இது இங்கே தான் படு, இல்லை போ சென்னைக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இனிமேல் எந்த டிமாண்டும் பண்ண முடியாதுன்னொன்னா வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஜனாதிபதி ஆட்சி வராமல் தடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க. இதில் ஒரு இந்த கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்பொழுது 120. இல்லை திடீர்னு இவர்கள் அதிமுக தரப்பில் ஆதரிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுனால அங்கே ஒரு 25, அப்போ 145. இன்றைக்கி அந்த சேதுபதி கலந்துக்கல, அவருக்கு ஹைகோர்ட்டு தடை போட்டிருந்தது, இப்போ சுப்ரீம் கோர்ட் தான் ரிவோக் பண்ணியிருக்கு. அதனால் அவர் கலந்துக்கல, அவர் அதனால் 144 வந்திருக்கு. சரி சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏடிஎம்கேல அவங்க கொடுத்து ஆதரவாக வாக்களித்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே ஃபுல்லாக கொடுக்கல. 25 பேர், அதாவது எஸ்பி வேலுமணி அணி 25 பேர் கொடுத்துருக்காங்க, இபிஎஸ் அணி 22 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது என்ன, அதிமுக பிளவுபடுதா? அதிமுக கிட்டத்தட்ட பிளவை நோக்கி சென்று விட்டாலும் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு 2 பேருக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட 1,15,00,000 வாக்குகளை வைத்திருக்கிற அதிமுக, 22% பர்சன்டேஜ் வாக்குகளை வைத்திருக்கிற அதிமுக
இந்த மாதிரி விவகாரங்களில் உடையிறதுன்றது திமுகவுக்கு லாபம் தரும் விஷயம். திமுக இன்றைக்கி கூட்டணி இல்லாமல் தடுமாறிட்டு இருக்குது. அதிமுக, பாமக, என்டிஏ, பாஜக, என்டிஏன்னு அவங்க வலுவாக தான் இருக்கிறாங்க. அப்போ திமுகவுக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் இங்கே இருக்காங்க. தாவேகா கூட நாளைக்கே தேர்தல் ஏதாவது வந்தால் திமுகவுக்கு பெரிய அடி விடும். அதை சமாளிக்கிறதுக்கு திமுக என்னென்ன உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. திமுக உள்ளேயும் உள்கட்சி பிரச்சனை பெருசாக ஓடிக்கிட்டு இன்னும் வெடிக்கலை. இந்த நேரத்தில் அதிமுகக்குள்ளே தாவேகாவை ஆதரிக்கிறதுல ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பேன், ஜெயிக்கிற வரைக்கும் தான் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா அவருடைய தலைமைக்கு சிக்கல் வரும் அப்படின்னு. அது இப்பொழுது வந்திருக்கிறது. இதில் இவர்கள் எதிர்பார்த்தது ஒரு 32 வந்தால் கட்சி தாவல் தடை சட்டம் வராது, ஸ்பிளிட்டு வராது. ஆனால் இப்போ பார்த்தா 25 பேர் இருக்காங்க, ஆதரிச்சிட்டாங்க. இந்த 25 பேர் ஆதரித்ததுக்கப்புறம் பல சட்ட போராட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமானது. அதனால் இது எப்படி போய் எங்கே போய் முடியும்னு தெரியாது. ஒருவேளை ஒரு 7 எம்எல்ஏக்கள் அதிமுக உடையக்கூடாது, நான் இங்கே இவர் அணியை ஆதரித்தாலோ, இல்லை இவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டு இவர்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போனாலும் அதிமுக ஒரே தலைமையில் கீழே இருக்கும். இல்லைன்னா எப்படியும் பிளவுப்படும். இதில் ஒன்று எஸ்பி வேலுமணி இந்த டீம் இருக்கும், எடப்பாடி ஒதுங்கிடுவார். இல்லைன்னா மற்றவர்கள் இருப்பார்கள். இந்த டீம் வந்து தனி அணியாக 5 வருஷம் தள்ளிக்கிட்டு வேறு ஏதாவது விஷயத்தை தான் பார்க்குற மாதிரி ஆகும். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் 2 அணி இருக்குது. எஸ்பி வேலுமணி அணி இருக்குது, இபிஎஸ் அணி இருக்குது. எஸ்பிஎஸ் வேலுமணி வந்து 25 பேர் இருக்காங்க, இபிஎஸ் அணியில் வந்து 22 பேர் இருக்காங்க. 2 பேர் டீமில் வந்து கொறடா அப்படின்னு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மாதிரியான சட்ட சிக்கல் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ்பி வேலுமணி டீம் வந்து தாவேகாவை ஆதரித்து வாக்களித்து விட்டார்கள். அதிமுக வந்து 47 எம்எல்ஏக்களும் தாவேகாவை எதிர்த்து வாக்களிக்கணும்னு அதிமுக தரப்பு, எடப்பாடி தரப்பு கொறடா அக்ரி உத்தரவு போட்டிருந்தார். இதை மீறி தான் இவர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா, சட்டமன்றத்தில் இவர்கள் ஒரு பக்கம் எங்களுடைய அணிதான் உண்மையான அணின்னு எஸ்பி வேலுமணி தான் தலைவர், கொறடா வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர், அந்த சைடு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைவர் வந்து இபிஎஸ்ன்னு கொடுத்துட்ருக்காங்க. இது ரெண்டுமே சபாநாயகருடைய பரிசீலனையில் இருக்குது. இவர்கள் ஆதரிப்பது அந்த ஆட்சியை, சபாநாயகர் தான் இறுதி முடிவெடுக்கணும். கொறடாவை நான் இன்னும் நியமிக்கவே இல்லை, அங்கீகரிக்கவே இல்லை. அங்கீகரிக்காத ஒரு கொறடாவை உத்தரவு எப்படி சொல்லும் அப்படின்ற லீகல் பாயிண்ட்டை இவர்கள் தரப்பில் வைக்கலாம். அன்புமணி தரப்பில், இது எஸ்பி வேலுமணி தரப்பில். சபாநாயகரும் நான் இன்னும் கொறடா போடவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்று. ஆனால் கொறடா யார் போடுறதுக்கு உரிமை இருக்குதுன்னு பார்த்தா எண்ணிக்கை இங்கே கணக்கு இல்லை. யார் பொதுச் செயலாளரோ, யார் பிஃபார்மில் சைன் பண்ணி எம்எல்ஏ அவங்க ஆனாங்களோ அவருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலும் அவர் நியமிக்கிற கொறடா தான் அதிமுகவுடைய கொறடாவாக கருதப்படுவார். அப்போ அந்த கொறடாவுடைய உத்தரவை மீறி வாக்களித்தால் தகுதி நீக்கத்துக்கு அவர் கோரலாம். அதை தான் இன்றைக்கி எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஆனால் கொறடாவே நாங்கள் நீ இன்னும் அங்கீகரிக்கலையே, அப்புறம் எப்படி கொறடா உத்தரவு செல்லும் அப்படின்னு சபாநாயகர், உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, என்னன்னு நான் பார்க்குறேன், நான் பரிசீலித்து முடிவெடுக்கிறேன் அப்படின்னு அதை அப்படியே ஆற போடலாம். அப்போ இந்த விவகாரம் உடனடியாக தீர்வுக்கு வராது. இதில் எங்களை மீறி நடவடிக்கை போயிட்டாங்கன்ட்டு கட்சியை விட்டு ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி இவர்களை 25 பேரை நீக்கினா இவர்களுக்கு பெரும் லாபம். யாருக்கு? எஸ்பி வேலுமணி டீமுக்கு. அவர்கள் ஜாலியாக தாவேகாவை ஆதரிப்பார்கள். ஆனால் என்ன நஷ்டம் வரும்னா, கட்சிக்கு உரிமை கோர முடியாது. கோர்ட்டுக்கு போய் எங்களை நீக்கினது தப்பு அப்படின்னு வேணால் இவங்க வழக்கு போடலாம், நடத்தலாம். இதுக்கு நடுவில் இப்போ எஸ்பி வேலுமணி டீம் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு 7 எம்எல்ஏக்கள் இவர்கள் டீம் கோரணும். 32 பேர் வந்தால் சபாநாயகர் உடனடியாக எஸ்பி வேலுமணி தரப்பு தான் ஸ்பிளிட் ஆகிடுச்சு, பார்ட்டி இவங்க கையில் இருக்குன்னு இவர்களே அதிமுகவை அங்கீகரித்து இவர்களால் கொறடாவும் ஏற்றுக்கொள்வார். ஓகே சார், இப்போது எஸ்பி வேலுமணி டீம் இருக்காங்களா சார், ஒன்லி 25 எம்எல்ஏ இருக்காங்க, எல்லாம் ஓகே சார். பின்னாடி கட்சி சார்பாக கட்சி அணியில் வந்து மாவட்ட செயலாளர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க சார் அவங்க கூட? அதெல்லாம் இப்போ யாருக்கிட்ட யார் இருக்காங்கலாம் இப்போ தெரியாது.
இப்போ எஸ்பி வேலுமணி டீம்கிட்ட ஒரு 32 எம்எல்ஏ வந்துட்டாங்க. பார்ட்டி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அவைத்தலைவரை வைத்து பொதுக்குழு கூட்ட சொல்லி பொதுச் செயலாளர் கேட்குறாங்க. பொதுச் செயலாளர் கேட்கலன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்குரிய அதிகாரம் அவைத்தலைவருக்கு தான் இருக்குது. அவைத்தலைவர் வந்து தற்போதைக்கு நியூட்ரலாக இருக்கார் போல். இவர்கள் எஸ்பி வேலுமணி சொல்கிறது வந்து அவைத்தலைவர் எங்கள் பக்கம் வருவாருன்னு. இப்படி ஒருவேளை வந்து பொதுக்குழுவை கூட்டினாங்கன்னா பொதுக்குழு கூட்டுறது மாதிரி செயற்குழு கூட்டுவாங்க. அதில் யாருக்கு பெரும்பான்மை இருக்குதுன்னு தெரியும். அதில் இந்த முடிவு கரெக்டு தப்புன்ற ஒரு விவாதம் போகும். ஓகே. அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டும் பொழுது பொதுக்குழுவில் அதிகமான பொதுக்குழு யார் வச்சுருக்காங்க, ஆதரிக்கிறாங்க. பொதுக்குழு கூட்டுறதுனா சும்மா கூட்ட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை நீக்கணும்னு கொண்டு போவாங்க. அவர் வந்து சரியில்லை கட்சி, அதனால் அவர் நீக்கணும், பொதுச் செயலாளராக வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்கணும்னு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போனால் பொதுக்குழு என்ன முடிவெடுக்குதோ அதுதான் இறுதியானது. அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற ஒரு கணக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு இவங்க தேர்தல் ஆணையம் போனாங்கன்னா 32 பேர் இவங்கள்ட்ட இருந்தாங்கன்னா பார்ட்டி ஸ்பிளிட்டுன்னு ஏற்றுக்கும் தேர்தல் ஆணையம். ஏற்றுக்கிட்டு எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்க, எவ்வளோ எம்எல்ஏ தான் 32, எவ்வளோ மாவட்ட செயலாளர் இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இது பொதுக்குழு கூட்டுறதுக்கு முன்னாடி கூட அது கூப்பிட்டு கேட்டுக்கலாம் எவ்வளோ பொதுக்குழு இருக்காங்கன்னு. அதனால் தேர்தல் ஆணையம் தான் இது சம்மந்தம் முடிவெடுக்கும். நடுவில் சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமியை நீக்கப்படுவாரா, நீக்கப்படணும் எடுத்துகிட்டு வராங்க. உண்மையில நீக்கப்படுவாரா, வாய்ப்பு இருக்கா? அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? நேற்று வரைக்கும் 17, 30ன்னு இருந்தது. இன்னைக்கு 22, 30, 25 இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அவர் வைக்கிற இது வந்து இவர்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு அங்கே போயிட்டாங்க, அதிமுகவை தான் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, இவர்கள் அதுக்கு எதிராக போய் நிற்கிறாங்கன்றாரு. பவர் இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்குது. எண்ணிக்கை இவர்கள்கிட்ட அதிகமாக இருந்தாலும் அந்த எண்ணிக்கை வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சட்ட சிக்கல்லாம் இருக்குது. சபாநாயகர் இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், இவர்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணாலும் அது ரொம்ப நாள் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படியே தள்ளி போடலாம், அப்படியே தள்ளிக்கிட்டே போகலாம். மற்றபடி இவர்கள் அதிமுகவை உரிமைக்கு வர முடியாது. அதிமுகவை உரிமைக்கு வரணும்னா கோர்ட்டுக்கு போகணும், இல்லை தேர்தல் ஆணையம் போகணும். தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ ரொம்ப முத்திட்டு போகுதுன்னா பொதுக்குழு இறுதி முடிவு. பொதுக்குழுவில் யார் அதிகம் காமிக்கிறாங்களோ அவங்க தான். ஓகே சார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அவைத்தலைவராக இவர் தலைவராக வந்து உதயநிதி இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு வந்து குதிரை பேரம்லாம் சில சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? குதிரை பேரம் அண்டு ரீல்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து இவங்க என்ன தெருவாக பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்களா? இவங்க இருக்கிறதுலே பெரிய மோசமான ஒரு ஐடி விங்கு, இந்த வலைதளங்களில் பயன்படுத்துறது, இந்த என்னென்ன வகையில் டிஃபேம் பண்ண முடியும், என்னென்ன வகையில் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும், என்னென்ன வகையில் ஒரு உத்தியை உருவாக்க முடியுன்றதெல்லாம் பண்ணது இவங்க தானே. முதலமைச்சர் என்ன வேலை பண்ணியிருந்தார்? ரீல்ஸ் போட்ட சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களை வச்சுட்டு ஒரு ரீல்ஸ் போட்டாரா இல்லையா? ஆமாம். ரீல்ஸுக்குன்னா பிறந்தவங்க தானே இவங்க. நடந்தா ரீல்ஸு, உக்காந்தா ரீல்ஸு, வாக்கிங் போனால் ரீல்ஸு, வெளிநாட்டுக்கு போனால் ரீல்ஸு, அங்கே சைக்கிள் ஓட்டுறது, விஜய் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி பார்த்து பண்ணுறது, விஜய் என்ன ஷர்ட்டு போடுறாரோ அதே ஷர்ட்டு, என்ன பேண்ட்டோ அதே பேண்ட்டு, விஜய் அந்த துணியை வாங்கி கழுத்தில் போட்டார்னா அதே மாதிரி, விஜய் ரேம்ப் வாக் போனார்னா இவரும் ரேம்ப் வாக்கு, விஜய்க்கு ஒருத்தர் கண்ணாடி தூக்கி போட்டார்னா இவரும் அதே மாதிரி கண்ணாடியை வாங்கி போட்டுக்கிறது. இதை தானே பண்ணியிருந்தீங்க. அப்புறம் என்ன யோக்கியம் பேசுகிறீங்க? ரீல்ஸு, ரியல்ஸு, இவர்கள் பேசுகிறதெல்லாம் இந்தியை ஒழிப்போம், தமிழை காப்போம், வாழ்க அன்னை தமிழ், அது இதுன்றது. இப்போ சமீப காலமாக கலைஞர் இருக்கிற வரைக்கும் அந்த இது இல்லவே இல்லை. இவர் ஸ்டாலினும் இவங்களும் வந்தால் பிறகு எல்லாம் அந்த சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு அறிக்கை எழுதுற சொல்கிறது, கண்டபடி எழுதுறது, பேச்சு அறிக்கை எல்லாமே. அதனால் என்ன ஆகுதுன்னா அவதூறு வார்த்தைகள் அதிகமாக இருக்குது, ஆங்கில வார்த்தைகள் அதிகமாக இருக்குது. எல்லாருக்கும் அந்த பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. தலைவர்களே இப்படி இருந்தால் அப்புறம் நாடு வழங்குமா? இன்றைக்கி ஒரு ஸ்டாலின் என்ன அறிக்கை விட்ருக்காரு, அதில் என்ன பேசுகிறாரு? க்ளீன் கவர்மெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுசாக ஆங்கிலம், அங்கங்கே ஆங்கிலம், அதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தையே இல்லையா? அப்புறம் என்ன தமிழ்னு யோக்கியம் பேசுகிறீங்க? இவரும் அதே தான், ரியல்ஸு இந்த மாதிரி வார்த்தைகளை விளாட்றது. அதை தாண்டி ஏதாவது இவங்கள்ட்ட இருக்கா? ஏன் தமிழ் உங்கள்கிட்ட போகுது, உங்கள் கையை விட்டு போகுது? க்ளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இது என்ன தமிழா? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், திமுகவுடைய தலைவர், தமிழ் வாழ்க தமிழ்னு சொல்லிக்கிட்டு அறிக்கை பார்த்தீங்களா? க்ளீன் பாலிடிக்ஸ், டர்ட்டி பாலிடிக்ஸ், ஆங்கிலம். சுத்தமான ஒரு பாலிடிக்ஸ் அரசியலை தருவோம்னு சொல்லிட்டு
இன்றைக்கி வந்து ஒரு மோசமான ஒரு அழுக்கான ஒரு அரசியலை கொடுக்குறாங்க. ஏன் தமிழில் சொல்ல முடியாதா? இல்லை தமிழில் ஒரு வார்த்தையே இல்லையா? பிளவுபட்ட அதிமுக, அதுக்கப்புறம் நான் சொல்கிறது உங்களோட ஸ்டார்டிங்கே இப்படி, உங்களோட ஆரம்பம்னு சொல்ல முடியாதா? இப்படி இருந்தால் ஃபினிஷிங் எப்படி இருக்கும்? உங்களுடைய ஆரம்பமே எப்படி இருந்தால் முடிவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதா? கேட்டால் அவங்க வந்து இந்த வடிவேல் காமெடிலாம் எடுத்து விளாட்றாங்க. இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகா? இந்தியில் பேசினா கூட நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. ரிட்டன் கிஃப்ட். அடுத்து பிளவுபட்ட அதிமுக உறுப்பினருக்கு நீங்கள் என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க? அதுக்கு பிரதி உபகாரம் என்ன பண்ண போகிறீங்க? ஏன் அந்த வார்த்தை இல்லையா? தமிழில் அழகான வார்த்தை இருக்குல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அப்போ என்ன தெரியுது, இவர்களுக்கு சொந்தமாக அதே மாதிரி இந்த தமிழில் முற்றுப்பெறும் வார்த்தைகள் இருக்குது. அந்த மாதிரி வார்த்தைகளையும் முடிக்காமல் பண்ணுற ஃபினிஷிங்கில் அன்ஃபினிஷிங்காக பண்ணுற பேச்சு வழக்கு இருக்குல்ல, பண்ணிட்டீங்கன்னா இதை செய்து விட்டீர்களா, இதை செஞ்சிட்டிங்களா, அந்த மாதிரி போகிற வழக்கெல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்குது. அப்போது இவர்களை சுற்றி இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரீல்ஸை பற்றி இவர் அவங்கள்ட்ட பேசுகிறார். 2 பேருமே அப்படி தான் வந்தீங்க. இது நவீன காலம். எல்லாருமே இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவர்களை விட அவர்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு தெரியல. அந்த இன்ஸ்டாவில் மற்ற இதில் முழுவதுமே இன்ஸ்டா அரசியல் தான் அவர்களை கொண்டு வந்து சேர்த்துச்சு. அது இவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அந்த தாங்க முடியாதது வந்துட்டு வார்த்தையில் விளாட்றது, கண்டபடி பேசுறது. இன்னும் இந்த மாதிரிலாம் பேசியிருந்தால் இருக்கிறதும் இன்னும் குறைஞ்சி போயின்னு இருக்கும். சார் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு சில ஜென்சி கிட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய எழுத்துக்கள் தெரியாது. நீங்கள் இப்போ சொன்ன ஒன்று தான் எனக்கு ஆமாம் இல்லை கலைஞர் எப்படி எழுதியிருந்தாருன்னு. ஸோ கலைஞர்கள் எழுத்துக்கள் கூட சொல்கிறீங்க பாருங்கள். கலைஞர்னு வரமாட்டேது பார்த்தீங்களா? கலைஞர் தானே சார்? கலைஞர்னு வருமா சார்? ஓகே, கலைஞர் அப்படி வரமாட்டேங்குது. கலைஞர்னா இங்கிலீஷில் என்ஜின்னு வரும்போது கலைஞர்னு வருது. ஆமாம், இந்த தயாநிதி மாறனும் அப்படி தான் பேசுவார். ஏன்னா அவங்களாம் அப்படி இதில் படித்தவங்க. கலைஞர்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? கலைஞர் நான் இப்போ இல்லை சார் சரி சார் கலைஞர் சரி அதான் சார் வந்துட்டு இருக்கு. இப்போ கலைஞருடைய அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? இவருடைய ஸ்பீச்சை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? இவருடைய அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? கலைஞர் வார்த்தைகளை விளையாடுவார். அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படிலாம் பேச தமிழுக்கு இருக்கிற சிறப்பு என்னென்னா, நீங்கள் வார்த்தையிலே அப்படியே விளையாடலாம். அது தமிழ் அறிந்தவர்களுக்கு தான் அந்த இது தெரியும். இப்போ இருக்கிற எல்லாம் எங்கள் தமிழ் லாவே வரமாட்டேங்குது. தமிழக வெற்றி கழகம்ன்றாங்க. கழகம்னா சண்டை போடுறது, கழகம்னா தான் இது. வெற்றி கழகம், பழமுதிர் சோலை அப்படின்னா பழமுதிர் சோலை. பழம்னா அது பலம், பழம் ரெண்டுக்கும் லா 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 இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது. எங்கே யூஸ் பண்ணுறாங்க? அதனால் இன்றைக்கி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர்கள் உருட்டிக்கிட்டு பேச்சு. இது வரைக்கும் நான் பார்க்குற தலைவர்களில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சொந்தமாக பேசுகிறாரு. கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வச்சுக்குவார். குறிப்பு வச்சுக்க தப்பு கிடையாது. குறிப்பு வச்சுக்கிட்டு சொந்தமாக பேசணும். சொந்தமாகவே பேச மாட்டோம், யாராவது எழுதி கொடுத்ததை பேசுவோன்னு பேசி தான் சனாதனம் டெங்கு மலேரியான்னு பேசி கேஸ் வாங்கின்னு உக்காந்துக்கிறாப்புல. அதனால் இந்த மாதிரி இவர்கள் தான் தமிழுக்கே சொந்தக்காரங்க. தமிழே இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க. கலைஞர் மட்டும் இல்லைன்னா தமிழே இருக்காது அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் அவர்கள் வழித்தோன்றல்கள்கிட்ட தான் இந்த பிரச்சனை இருக்குது. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் போகிற ஒவ்வொரு வீட்டுக்கும் யாருன்னா ஒரு தலைவரை போய் பார்க்குறாங்கன்னா அந்த தலைவர் ஏரியாவுக்கு போகும்போது புதுசாக ஒரு சோபா வந்து போய் இருக்குது. ஒவ்வொரு தலைவரையும் பார்க்க போகும்போதா? ஒரு குறிப்பிட்ட தலைவர் சார் தொல் திருமாவளவனை பார்க்கும்போது, சி.வி. சண்முகம் அவரை பார்க்கும்போது, இதேமாரி அவங்க கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சோபா செட்டு ஒன்று போய் நிற்குது. புஷ்பா படவானியில் நம்ம பார்த்து அதையும் வந்து அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு உதயநிதி அவர்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உதயநிதி என்றைக்குமே உண்மை பேசுனதுன்றது உதயநிதிக்கும் அதுக்கு ரொம்ப தூரம். பல விஷயங்கள் இந்த மாதிரி நக்கல் நையாண்டி தான் அவர்கள் அரசியலாகவே போயிடுச்சு. காரில் மூஞ்ச மூடிட்டு போனார்னா அவர் சொல்லிட்டு தான் போனார். வரும்போது நேர் ஃப்ரேமில் சாதாரணமாக இருக்கார், சைடு ஃப்ரேமில் மூஞ்சை துடைக்கிறாரு. அதை ஒரு பத்திரிகைக்காரன்ற போர்வையில் இருக்கிற ஒருத்தன் மூஞ்சை பொத்திட்டு வந்தாருனோன்னா அதை வச்சுட்டு பேசியிருந்தாங்க. காலும் காரும்னு எடப்பாடியை. அதனால் சோஃபாவில் பணத்தை அனுப்புறதுன்றது அந்த படத்தில் ஒரு காட்சி. அதை வந்து திருமாவளவனுக்கு போட்டாங்க. அந்த மாதிரி மட்டமாக பண்ணுவாங்க இல்லை? உண்மையில் சொல்கிறேன், பணம் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்கன்னு வாதத்துக்கு வச்சாலும் சோஃபா செட்டில் வச்சா கொடுத்து அனுப்புவார். பைத்தியமா என்ன அவருக்கு? பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ வழிகள் இருக்குது. இங்கே நான் இருந்து லண்டனில் எனக்கு கொடுத்துருங்கன்னா கூட கொடுத்துருவாங்க.
எங்கே கொடுனாலும் இன்றைக்கி பணத்தை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. அப்போ அந்த சோஃபா செட்டு வந்ததுக்கான ஏதோ ஒரு உட்கார்றது தான். உட்காருது. வேறு எதுக்கு? சோஃபா செட் என்ன பண்ணுவாங்க? சோறாக்கே சாப்பிடுவாங்க? இல்லை உட்காரதா சார்? உட்கார தானே செய்வாங்க. அதானே இந்த நெரேட்டிவ்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க, வருது. நீ காலையிலேருந்து அவன் வீட்டு வாசலில் கிடக்குற, அப்போ சோஃபா செட்டு வரதான் செய்யும். விஜய் வர நேரத்துக்கு போனோன்னா சோஃபா செட்டு வந்தது யாருக்கும் தெரியாது. இல்லை விஜய் வரது இவர் யாரை கேவலப்படுத்துறாரு? திருமாவளவனையும் சொல்கிறாரா? உதயநிதி சொல்கிறது வந்து திருமாவளவனுக்கும் சோஃபாவில் பணம் கட்டுக்கட்டாக புஷ்பா பட பாணியில் வச்சு விஜய் கொடுத்தார் அப்படின்னு சொல்ல வர்றாரா? குதிரை இதே வாய் சொல்கிற வாய் தான் இன்றைக்கி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுறாரு. நாங்கள் அந்த கட்சி ஆதரவு இல்லாவிட்டாலும் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் நம்முடன் இருந்தவர்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு. அப்போ அப்பா சொல்கிறது கரெக்டாக, புள்ள சொல்கிறது சரியா? எது? அப்பா வந்து ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்னு ஆதரவு கொடுத்தாங்கன்றாரு. புள்ள வந்து புஷ்பா பட பாணியில் சோஃபா செட்டு கொடுத்து ஆதரவு வாங்கினான்றாரு. அப்போ திருமாவளவனை கேவலப்படுத்துகிறாரா இல்லையா? இப்போ எதை எடுத்துக்கிறது? சரிங்க சார். நீங்கள் சொல்கிற வாதம் கூட கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக தான் சார் இருக்குது. தேமுதிகவில் வந்து பிரேமலதா அவர்கள் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச்சை ஃபயராக விட்டுருக்காங்க. அப்படி தான் வந்து கேப்ஷன்லாம் போட்டிருக்காங்க, ஃபயர், அவங்களோட ஸ்பீச் ரொம்ப ஃபயராக இருக்குன்னு. சரி, உண்மையாக சொல்லிட்டாங்களா? சில சேனலில் போட்டிருக்காங்க சார். போடும்போது நெருப்பாக பேசியிருக்காங்க, திருக்கி விட்டுருக்காங்க. என்ன பண்ணுவான்? பல்ஸை எதிர வைக்கும் பதைக்கும் காட்சிகள் கண்டது தான் போடுவான். உங்கள் கேள்வி என்ன? சரி சார், அது ஓகே சார். அவங்க போகிறது அவங்க வந்து ஆடியன்ஸ்க்காக போகிறாங்க. பட் ஒரு நீங்கள் பார்க்கும்போது எப்படி பேசியிருக்காங்க அவங்க, அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார். வழக்கமாக பேசுகிற மாதிரி தான் பேசுனாங்க. குதிரை பேரம் கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி போனாங்கன்னு ஊருக்கே தெரியும். அவங்க போனதுனால அந்த கட்சிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு ஊருக்கே தெரியும். கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்க கொள்கை அப்படின்றத பேசிக்கிட்டு 5 வருஷம் திமுக ஆட்சி எதிர்த்துட்டு அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குதோ அதெல்லாம் பட்டியலிட்டு அது எந்த கட்சி கொடுக்குதோ அந்த கட்சி தான் சொல்லிட்டு கடைசியில் திமுக பேசி அதிமுகட்டேருந்து திமுகவுக்கு போனாங்க. ரைட்டு, இது ஒன்று. ரெண்டாவது, சில விஷயங்கள் குறிப்பிட்டு பேசினாங்க. அந்த பண்டிதர் நியமனம் நல்ல விஷயம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவங்க கூட வச்சுக்கோங்க. அரசு பணத்தில் அரசு அதிகாரியாக நியமிக்கிறதுன்றது என்ன நடைமுறை? உங்கள் கூட இருக்கிற இளைஞர்களுக்கு, உங்களுக்கு வாக்களித்த இளைஞர்களுக்கு இதன் மூலம் நீங்கள் என்ன செய்தி சொல்ல விரும்புங்கன்னு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி கேட்டாங்க. விஜய் கூட உடனடியாக ரியலைஸ் பண்ணி நான் வந்து அதை ரீதிங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இதில் விஜயுடைய பெருந்தன்மையை பாராட்டலாம். ஒரு முடிவு தப்பாக எடுத்தாலும் இந்த திமுககாரங்க மாதிரி இல்லாமல் தப்பாக எடுத்துட்டோம் சுட்டி காமிச்ச உடனே ரைட் நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்றது நல்ல விஷயம். அதனால் அவர் உடனே இது தப்பான விஷயம் போல், கரெக்ட் இல்லை அப்படின்னு எடுக்கிறாருல்ல, அதில் வந்து இவர்கள் நாளைக்கு பிரேமலதா சொல்லலாம், நாங்கள் கேட்டதுனால தான் பயந்து போய் பண்ணார் அப்படி இப்படின்னு அதை கூட சொல்லிக்கலாம். ஆனால் எப்போவுமே அது விஷயம் இல்லை. ஒரு மனிதர் ஒரு தப்பு நடந்திருக்கு கரெக்ட் பண்ணுறாருன்னா அதை பாராட்டிடணும். அதனால் 2 சைடுமே இதுதான். பிரேமலதாவுடைய ஸ்பீச்சும் அந்த மாதிரி தான் இருந்தது. நல்ல விஷயந்தான் சார். அடுத்தது வந்து டிஎம்கே ஐடிவிங்க வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். அவங்க எப்படி விர்ச்சுவல் வாரிஸ் வச்சு மட்டும் ஒரு சின்ன வார் ரூம் வச்சு இன்ஸ்டாகிராமில் மட்டும் பண்ணியிருக்கோங்களே, அந்த மாதிரி வந்து அடுத்த லெவலில் வந்து அந்த மாதிரியே பண்ணலாம். எதுக்கு நம்ம சேட்டலைட்டு கொடுத்துட்டு யூடியூப்லாம் கொடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து வெறும் வார் ரூம் மாதிரி வச்சு பண்ணலான்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் மூவ் பண்ணுறாங்களாம். ஸோ இதை பற்றி எப்படி, அது வந்து இந்த மாதிரி பண்ணால் அவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்களா? ரோட்டில் இறங்கி மக்களோட அரசியல் பண்ணால் தான் அடுத்த லெவல் போவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தால் இதே மாதிரி தான் போவாங்க. இவர்கள் இவ்வளோ நாளாக அந்த வேலையை தான் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் என்ன ஸ்ட்ராட்டஜி சார்? காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுக்கிறீங்க சார், அப்படியா? ரைட்டு, போட்டுக்குவார். அது யார் பண்ணா? விஜய் யார் பார்த்து பண்ணார்? ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து. இவர்களெல்லாம் யார் இது பண்ணது? ஸ்ட்ராட்டஜிஸ்ட். வெளிநாடுகளில் இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க போட்டாங்க. அதை இறக்குமதி பண்ணார் இவர், யார் ஒரு பீகார் சித்தப்பா பிரசாந்த் கிஷோர். அதை இவர் போட்டார். அதை பார்த்து இங்கே இறக்குமதி பண்ணாங்க. சரி, இங்கே ஒருத்தன் இறக்குமதி பண்ணி ஒரு முன்னணி கட்சியுடைய தலைவர் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை அவங்க பிராண்டாக போட்டுன்னு போகிறாங்களே, அதை நம்மளை வந்து போட சொல்கிறானே, இவனுக்கு கொடுக்குறது தண்ட சம்பளம் தானே, கூப்பிட்டு 2 அரை விட்டு தொத்தி விடலாமான்னு இவர் ஏதாவது யோசிச்சாரா? அந்த காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை தானே போட்டார். ரேம்ப் வாக்கு போக சொன்னாங்க, போனாரா இல்லையா? அதில் ரேம்ப் வாக்கில் விஜய்கிட்ட 2 ரசிகர்கள் வந்து விழுந்தான்.
அது எதாச்சியாக நடந்தது. விஜய் மேலே உள்ள ஆர்வத்தில் எல்லாரையும் மீறி பாஞ்சு வந்து விழுந்தான். அதை ஒரு செக்யூரிட்டி பிடிச்சி கீழே போட்டார். அது கேஸாக கூட ஆச்சு. ரைட்டு. உங்களுக்கு நடக்கும்போது அந்த மாதிரி 2 பேரை பாய வைக்கிறீங்களா? இது என்ன அடித்தாங்க அப்படி தானே? பரீட்சையில் முன்னாடி ஒருவனை பார்த்து ஒருத்தன் எழுதிட்டு இருப்பான். அவன் என்னென்ன எழுதுறானோ அவன் அப்படியே எழுதுவான். அவன் எழுதிட்டு இருக்கும்போது தொல்லை கொடுத்துனே இருக்கும். அவன் அதை பட்டுன்னு அடிப்பான்ல, அந்த பேப்பரில் ஒட்டிக்கும் அந்த உடனே பின்னாடி இருக்கிறவன் பார்ப்பான். எல்லாத்தையும் எழுதிட்டு ஒன்று அடித்து அதில் ஒட்ட வைக்கணும் போல நினச்சிக்கிட்டு அவன் ஒரு பிடிச்சி அடித்து அதே இடத்துல வச்சு ஒட்ட வச்சுட்டு பேப்பரை கொடுப்பான். இதுக்கு பேர் அடித்தாங்க காப்பி. அப்போது அவரை மாதிரியே பார்க்க போகணும், அவரை மாதிரியே காக்கி பெண் வேலை சட்டை போட்டுக்கணும். ரைட்டு. அவரை மாதிரியே 2 பேரை பாய விட்டான்னு அர்த்தம், 2 பசங்களை. அதை வந்து இவங்க தடுக்கிறாங்களாம் செக்யூரிட்டி. அவர் ஒரு பையன் அழகாக ஸ்டைலாக கண்ணாடி தூக்கி போடுவான் விஜய்க்கு. அவர் அதை பிடிச்சிடுவார். பிடிச்சிட்டு அந்த கண்ணாடியை போட்டு அவர் அப்படின்னுவார். அது அவங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவருக்கு சின்னவருக்கு கண்ணாடி கொடுப்பாங்க. அவர் வாங்க. இந்த ரோட் ஷோ கான்செப்ட் எங்கேருந்து வந்தது? பிரதமர் ஏதோ போய்கிட்டு வந்துட்டு இருந்தார். விஜய் ஆரம்பித்தோடனே அவங்க அது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பெருசாக கொண்டு போனாங்க. இவங்களும் நானும் ரோட் ஷோ நடத்துகிறேன்னு ரோட் ஷோ. ஆள் பார்த்தா ஆளே இல்லை. இப்படியே நவுத்திட்டு இருப்பாங்க. ஒரு 100 பேர் நிற்பான். இவர் போகிறதுக்குள்ளே மறுபடியும் அதில் பின்னாடி இருந்து கொஞ்சம் பேர் இப்படி வந்து நிற்பான். இப்படி இந்த சந்தானம் படத்தில் சேலை கொடுப்பாரு. ஆமாம். இப்படி போன பிடிங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. இவங்க ஸ்ட்ராட்டஜி. சார் காலைல வாக்கிங் போகிறீங்க, புதுசா பைக்கு நிற்கும், அதில் உட்காந்து முறுக்குறீங்க. அதில் உட்காந்து முறுக்குனா என்ன? நீங்கள் எளிமையாகிறீங்கன்னு மக்கள்கிட்ட காமிக்கிறீங்க சார். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியா? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தாலே ஜனங்க மதிப்பாங்க. நீங்கள் ஜெயலலிதா செத்து 10 வருஷம் ஆகுது. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. எம்ஜிஆர் செத்து 38 வருஷம் ஆகுது. இன்றைக்கி அவர் மரியாதை இருக்குல்ல. இத்தனைக்கு எம்ஜிஆர் திரைத்துறையிலேருந்து வந்தவர். அவர் ஒன்றும் ஸ்டண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கல. சாதாரணமாக வேஷ்டி சட்டை கட்டி ஜனங்களாக போவார், கலந்துக்குவார், பேசுவார், எல்லாம் பண்ணுவார். இதுதான் வாழ்க்கை. இந்த செயற்கையாக பண்ணுறது எல்லாமே வாழ்க்கை கிடையாது. அதனால தான் அது. இப்போ இவர்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க, அது பண்ணுறாங்கன்னா எவனாவத்தான் பொழுது போகாத ஏதாவது எழுதிட்டு இருப்போம். சரி சார். அதெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு முடியாது. ஓகே சார். நிறைய தகவல்கள் பயந்து மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.